அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். சரி, இப்போ இதற்கு முன்னாடி படித்த பாடம் எதோட சம்மந்தப்பட்டதாக இருந்ததுன்னா அறிவியலோட சம்மந்தப்பட்டதாக இருந்தது. இப்போ இந்த பாடமும் ஒரு அறிவியல் சம்மந்தப்பட்ட பாடம் தான், சரிங்களா? அதாவது பாடத்துடைய தலைப்பு அறிவின் திறவுகோல். அறிவின் திறவுகோல், அதாவது இந்த அறிவு எப்படி தோன்றியது, ஏன் தோன்றியது, எதற்காக தோன்றியது. இதற்கு முன்னாடி படித்த பாடலில் என்ன பண்ணோம், ஏன், எதற்கு, எப்படி அப்படின்னு எல்லாத்திற்கும் வினா எழுப்பணும்னு சொல்லி படிச்சிருந்தோம் இல்லையா? அதுபோல தான் சில அறிஞர்கள் சில அறிவியலை கண்டுபிடித்தது எப்படி அப்படின்னு தான் இந்த பாடத்தோடைய முழு விளக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த வீடியோவில் இந்த பாடத்தை படித்து அதற்கான விளக்கத்தை நான் கொடுக்குறேன். இந்த பாடத்தோடைய தலைப்பு அறிவின் திறவுகோல். ஏன் உங்களை மாதிரியான குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான அறிவியல் சம்மந்தப்பட்ட பாடங்கள்லாம் கொடுக்குறாங்கன்னா, நீங்களும் இதே மாதிரியான புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஏன்னா சிறு குழந்தைகளாகிய உங்களுக்கு தான் அறிவின் திறன் அதிகம். பெரியவர்களை காட்டிலும் அறிவின் திறன் சிறு குழந்தைகளுக்கு தான் அதிகம். அதனால தான் உங்களை மாதிரியான குழந்தைகளுடைய அறிவை இன்னும் தூண்டணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி அறிவியல் சம்மந்தப்பட்ட பாடம், கண்டுபிடிப்புகள் சம்மந்தப்பட்ட பாடத்தெல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்களும் இந்த பாடத்தை படிச்சுட்டு உங்களால் முடிஞ்ச ஒரு அறிவியல் சம்மந்தப்பட்ட கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கணும், சரிங்களா? நன்றி மாணவர்களே. இந்த பாடத்தோடைய விளக்கத்தை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. இந்த பாடத்தோட தலைப்பு அறிவின் திறவுகோல். அறிவின் திறவுகோல், அதாவது பொதுவாகவே பார்த்தா நம்ம மனிதர்களாகிய நமக்கு அதிகமான அறிவு இருக்க தான் செய்யுது. ஆனால் அதை நம்ம சில இடங்களில் பயன்படுத்துறதில்ல. அதை தான் இந்த பாடம் இப்போது நம்ம விளக்க போகுது. இந்த பாடத்தோட தலைப்பு என்ன சொன்னேன், அறிவின் திறவுகோல். இந்த பாடத்தை நான் வாசிக்கிறேன், என்னோட சேர்ந்து நீங்களும் கவனிங்க. முதலில் அறிவு என்னும் கருவி செயல்பட தொடங்கிய நாள் மனிதனுக்கு அச்சம் மிகுந்ததாகவே இருந்திருக்கும். அதாவது முதல்ல மனிதன் தோன்றிய காலத்தில் கற்களை வைத்து தான் நெருப்பை முதல்ல கண்டுபிடித்தாங்க. அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும், மிகவும் அச்சமாகவே இருந்திருக்கும். எதை எடுத்தாலும் அவங்களுக்கு அதில் ஒரு அச்சம் இருந்திருக்கும் இல்லையா? அதை தான் சொல்கிறாங்க. தன் அறிவை கொண்டு அவன் சுற்றும் முற்றும் பார்த்தான். முதல்ல மனிதன் தோன்றிய காலத்தில் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி அவன் என்ன பண்ணியிருக்கான், சுற்றும் முற்றும் பார்த்துருக்கான். காலையில் ஒளி வீசி கொண்டிருந்த கதிரவன் திடீரென மாலையில் மறைந்ததும் அவனது அறிவு விழித்து கொண்டது. அதாவது முதல்ல எப்பொழுது மனிதனுடைய அறிவு தோன்றியதுன்னு சொல்கிறாங்க, காலையில் ஒளி வீசி கொண்டிருந்த கதிரவன்னா என்னது, சூரியன். காலையில் சூரியன் உதித்து மாலையில் திடீரென மறையுது இல்லையா? அப்போ தான் அவனுடைய அறிவு விழித்து கொண்டதான். அந்த கதிரவன் எங்கே போனான்? அப்போ தான் முதல்ல மனிதன் என்ன பண்ணியிருக்கான், யோசிக்க ஆரம்பித்திருக்கான். அந்த கதிரவன் எங்கே போயிருக்கும், காலையில் கதிரவன் உதித்தது, ஆனால் இப்பொழுது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய அறிவுக்கு அது வினாவாக அமைஞ்சது. இப்படியே இருளாகத்தான் இருக்குமா? உடனே என்ன அச்சம் வந்துருச்சு, ஓ இப்படியே இனிமேல் இந்த இருளாகத்தான் இருக்குமா இது அப்படின்ற ஒரு அச்சம் வந்தது என்று அவன் எண்ணிக்கொண்டிருக்க மறுநாள் மீண்டும் கதிரவன் தோன்றினான். இப்போ என்ன ஆகும், காலையில் சூரியன் உதிக்கும், மாலையில் மறையும், திருப்பி அதிகாலையில் மறுபடியும் என்ன அடுத்த நாள் என்ன ஆகும், சூரியன் உதிக்கும் இல்லையா? அது மாதிரி அடுத்த நாளும் சூரியன் உதிச்சிருக்கு. அப்போதே மனிதனின் அறிவு வேலை செய்ய தொடங்கியது. அதிலிருந்தே மனிதனுடைய அறிவு என்ன ஆயிடுச்சு, வேலை செய்ய தொடங்கிருச்சான். ஏன் இந்த சூரியன் காலையில் உதிக்குது மாலையில் மறையுது அப்படின்னு சொல்லிட்டு அறிவு அவனுடைய கேள்வியாக எழும்பியது. அவனுடைய மனதில் அது கேள்வியாக எழும்பியது. இந்த கதிரவன் நேற்று தோன்றிய இடத்திலேயே ஏன் இன்றும் தோன்றுகின்றான் அப்படின்றத ஒரு கேள்வியும் அவனுடைய மனதில் எழும்பியதாம். இது போன்று அடுக்கடுக்காக அவன் உள்ளத்தில் சிந்தனை தோன்றியது. இதுபோல் தினமும் சூரியன் உதிக்குது மறையுது, அது போன்ற உலகில் சில செயல்பாடுகள்லாம் நடந்து கொண்டே தானே இருக்கும். மரம் இருக்கும், பூ பூக்கும், காய் காய்க்கும், இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஏன் இன்றும் என்ற சிந்தனை அவனுடைய மனதில் தோன்றியதாம். ஏன், எதற்கு, எப்படி என்றெல்லாம் அவன் சிந்திக்க தொடங்கிய போதுதான் அறிவியல் வளர தொடங்கியது. அதாவது இதுக்கு முன்னாடி பாடத்தில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, எதையும் நம்ம ஆழ்ந்து ஏன், எதற்கு, எப்படி அப்படின்னு யோசிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா?
அதுபோல தான் ஆதி காலத்தில் மனிதன் என்ன பண்ணியிருக்கான், ஏன், எதற்கு, எப்படி என்றெல்லாம் அவன் சிந்திக்க தொடங்கிய போதுதான் அறிவியல் வளர தொடங்கியதாம். அவ்வகையில் அறிவியலை வளர்த்த அறிஞர்களை பற்றி நாம் அறிந்து கொள்வது மிகவும் தேவை. அதுக்காக தான் நம்மளுடைய அறிவியலை வளர்த்த அறிஞர்களை பற்றி நம்ம இந்த பாடத்தில் அறிந்து கொள்ள போகிறோம். இப்பாடப்பகுதியில் அறிவால் வளர்ந்த அறிவியல் சிந்தனையாளர்களை பற்றி தெரிந்து கொள்வோம். இப்பாடப்பகுதியில் நம்ம அறிவால் வளர்ந்த சில சிந்தனையாளர்களை பற்றி தான் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். அதாவது ஆப்பிளை கண்டார் ஆற்றலை தந்தார். ஆப்பிளை கண்டார் ஆற்றலை தந்தார். இதற்கான விளக்கத்தை இப்போது அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். அடுத்தது ஆப்பிளை கண்டார் ஆற்றலை தந்தார் அப்படின்னு அந்த ஒரு வரிகள் படித்தோம் இல்லையா, அதற்கான விளக்கம். தன் வீட்டு தோட்டத்தில் உள்ள ஆப்பிள் மரத்தினடியில் சிறுவன் ஒருவன் உட்கார்ந்திருந்தான். அதாவது தன்னுடைய வீட்டு தோட்டத்தினுடைய மரத்தடியில் சிறுவன் ஒருவன் உட்கார்ந்திருந்தானாம். அப்போது மரத்தில் இருந்த ஒரு பறவை சிறகடித்து பறந்து செல்ல திடீரென ஆப்பிள் ஒன்று மரத்திலிருந்து கீழே விழுந்தது. அதாவது அந்த மரத்தின் அடியில் ஒரு சிறுவன் உட்கார்ந்துருக்கும் போது அந்த மரத்திலிருந்து ஒரு பறவை என்ன பண்ணுச்சான், சிறகடித்து பறந்துருக்கு. அப்படி பறக்கும் பட்சத்தில் அந்த மரத்திலிருந்து ஒரு ஆப்பிள் ஒன்று மரத்திலிருந்து கீழே விழுந்துச்சான். நாம இருந்தால் என்ன செய்திருப்போம்? இதே நம்ம அந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? அந்த ஆப்பிளை ஆமாம் சாப்பிட்ருப்போம் இல்லையா? ஆனால் ஆஹா, நமக்கு ஒரு ஆப்பிள் கிடைத்ததே என்று மகிழ்ச்சியோடு உண்ணத் தொடங்கியிருப்போம் அல்லவா? ஆனால் அந்த சிறுவன் அப்படி நினைக்கவில்லையாம். ஆனால் அங்கிருந்த சிறுவன் அதை அப்படி நினைக்கவில்லையாம். அப்போ என்ன நினச்சிருப்பாரு பார்க்கலாம். இந்த ஆப்பிள் ஏன் மேலே மேலே வானத்தை நோக்கி போகாமல் கீழிறங்கி வந்து விழுகிறது அப்படின்னு யோசிச்சாராம். அதாவது ஆப்பிள் வந்து மரத்திலிருந்து ஏன் மேல் நோக்கி போகாமல் கீழே விழுகிறது அப்படின்னு யோசிச்சாராம் என்று சிந்திக்க தொடங்கிவிட்டான். இதில் ஏதோ ஓர் இயற்கை சக்தி இருக்க வேண்டும் என எண்ணினான். அப்படி ஆப்பிள் வந்து மரத்திலிருந்து மேலே போகாமல் கீழே வந்து விழுதுன்னா அப்போ ஏதோ ஒரு இயற்கை சக்தி இருக்க வேண்டும் இந்த பூமியில் அப்படின்னு சொல்லி எண்ணினானாம். இதன் காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று தன் பிறந்த நாளில் முடிவு செய்தான். இதற்கான காரணத்தை நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பிறந்த நாள் அன்று முடிவு செய்திருக்கான். அன்று தன் பிறந்தநாள் பரிசாக ஆப்பிள் கிடைத்ததை எண்ணி மகிழ்ந்தான். தன்னுடைய பிறந்தநாள் அன்று ஆப்பிள் கிடைத்ததை எண்ணி பரிசாக கிடைத்ததை எண்ணி மகிழ்ந்தானாம். அன்று சிந்திக்கத் தொடங்கிய அந்த சிறுவன்தான் புவியீர்ப்பு சக்தியை கண்டுபிடித்து பின்னாளில் உலக புகழ் பெற்ற சர் ஐசக் நியூட்டன் ஆவார். அதாவது இந்த பூமியில் எந்த ஒரு பொருளையும் நம்ம மேல் நோக்கி எரியும் பொழுது அந்த பொருள் என்ன ஆகும், தானாகவே பூமியை நோக்கி ஈர்ப்பு விசையினால் பூமியை நோக்கி கீழே தான் வந்து விழும். இதுதான் புவியீர்ப்பு விசை. அப்படி புவியீர்ப்பு சக்தி அப்படின்றத என்ன பண்ணார், அவர் கண்டுபிடித்தார். அவருடைய பெயர் சர் ஐசக் நியூட்டன். சர் ஐசக் நியூட்டன். எந்த ஒரு பொருளும் மேலிருந்து கீழே தான் வந்து விழும். ஏன்னா பூமிக்கு புவியீர்ப்பு விசை இயல்பாகவே இருக்கிறதுனால அப்படின்றத கண்டுபிடித்தவர் சர் ஐசக் நியூட்டன் ஆவார். பூமிக்கு ஈர்ப்பு சக்தி உண்டு என்ற உண்மையை உலகுக்கு உணர்த்திய அறிவியல் அறிஞர் ஆவார். அவர் தான் வந்து பூமிக்கு ஈர்ப்பு சக்தி உண்டு இதில் அப்படின்றத கண்டுபிடித்தார். கண்டுபிடித்தவர் பெயர் சர் ஐசக் நியூட்டன். சரிங்களா? அடுத்தது வேடிக்கை பார்த்தார் வியக்க வைத்தார். அதனோட விளக்கத்தை அடுத்தது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க. அடுத்தது பூங்கா ஒன்றில் சிறுவர்கள் சிலர் விளையாடி கொண்டிருந்தனர். ஒரு பூங்காவில் வந்து சிறுவர்கள் என்ன பண்ணி கொண்டிருந்தாங்களாம், விளையாடி கொண்டு இருந்தாங்களாம். அருகில் சிந்தனையுடன் அமர்ந்திருந்தார் மருத்துவர் ஒருவர். அந்த பூங்காவில் ஒரு சிந்தனையோட ஒரு மருத்துவர் வந்து, மருத்துவர்னா யார், டாக்டர், அவர் அமர்ந்திருந்தாராம். சிறுவன் ஒருவன் சீசா என்ற ஒரு வகை மரப்பலகையின் மீது ஒரு முனையில் குண்டூசியால் கீறி கொண்டிருந்தான். ஒரு சிறுவன் என்ன பண்ணியிருக்கான், சீசாவின் ஒரு முனையிலிருந்து ஒரு குண்டூசியை வச்சு கீறி கொண்டு இருந்தானாம்.